स्वनमोगाय विद्महे शूलकस्ताय धीमहि तन्नो बडुग प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 8ஆம் நாள் 20/2/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இறையருடைய எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் குரு வழிபாடு இன்றைய தினம் இந்த குரு வாரம் என்ற வியாழக்கிழமை நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இந்த நவக்கிரகங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது இன்று இந்த வியாழ பகவானுக்கு ஒரு சிறப்பு. குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானை பிரார்த்தனை வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதே போல இன்று காலை 7:30 மணிக்கு மேலே அட்டமி திதி. இந்த திதி வாரியான விரதானுஷ்டானம். இந்த அட்டமி திதி கூடுகின்ற பொழுது இந்த தேய்பிறையிலே வருகின்ற அட்டமி பைரவ பெருமானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவை எல்லாமே இந்த இறை பிரார்த்தனையிலே நாம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தரும். நாம் பொதுவாக இந்த இறை வழிபாடு செய்கின்ற பொழுது வேறு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இதைத்தான் நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு இறைவனை வழிபட்டார், நடராஜ பெருமானை இந்த தில்லையம்பதிலே வழிபட்டார் என்று 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையேயாக என்று இந்த 5 புலனுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி இறைவனுடைய திருவருளை எல்லாம் பெறுகின்ற வகையில் இந்த பிரார்த்தனை செய்தார். கரணங்கள் 4 இந்த வெளியே இருக்கின்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது போல உள்ளே இருக்கின்ற கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அவைதான் அங்கே இயக்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பிரார்த்தனை செய்கின்ற நல்ல பிரார்த்தனைகளாக இருக்கின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நிறைவேறும். இந்த வளர்பிறை அஷ்டமியிலே, தேய்பிறை அஷ்டமியிலே இந்த பூஜைகள் சிறப்பு. அதே இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவ பெருமானை வேண்டி நெய் விளக்கு போடுகின்றவர் உண்டு. சிகப்பு நூலிலே திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றுகின்ற வகையிலும் உண்டு. அவ்வாறு செய்கின்ற பொழுதிலும் இந்த பைரவருடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே பொதுவாக பைரவருடைய அவதாரமே, பைரவராக இறைவன் தோன்றியதே பிரம்மதேவனுக்கு நான் என்ற ஆணவம் 2 இடத்திலே வருகின்றது. ஒன்று அடிமுடி தேடிய படலத்திலே, ஒன்று இங்கே சிவனுக்கும் 5 தலை ஈசானம், தத்துருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் சிவனுக்கு இருக்குது. அதே போல எனக்கும் 5 முகம் என்று இருமாப்பு கொண்டிருந்தான் பிரம்மதேவன். அப்போ பிரம்மதேவனுக்கு 5 தலைகள். அதிலே ஆணவம் கொண்டதினாலே சிவனுக்கும் தனக்கும் வேறுபாடு இல்லை, சிவன் ஒன்றும் என்னை விட பெரியவர் இல்லை என்று ஆணவம் கொண்டான். இந்த ஆணவம் கொண்டதினாலே பிரம்மதேவருடைய ஒரு தலையை சிவன் கொய்தார். இதனுடைய தொடர்ச்சியை
நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இன்று இந்த தேய்பிரை அஷ்டமியிலே பைரவ பெருமானை பிரார்த்தனை செய்து பொங்கல் வழிபாடு செய்து வடமாலை சாத்தி வழிபாடு செய்கின்றவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் அடிக்கடி எங்களையோ அல்லது அயலவர்களையோ பார்த்து நான் யார், நீ யார் என்று அல்லது அவர் யார் என்ற கேள்வியை எழுப்பது வழக்கம். இங்கு நாங்கள் பல கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது ஒரு மேலோட்டமான ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய பெயர், என்னுடைய ஊர், என்னுடைய பெற்றோர், என்னுடைய தொழில், இப்படி என்று நாங்கள் எங்களை அறிமுகம் செய்கின்றோம். இயேசு ஒரு முறை தம்முடைய சீடர்களை பார்த்து நீண்ட நாட்கள், மாதங்கள், வருடங்களுக்கு பின்பு அவர் கேட்கின்றார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அல்லது மக்கள் யார் என்று சொல்லுகின்றார். அதாவது நான் யார் என்று அவர் யார் என்ற அந்த கேள்விக்கு இவர்கள் சரியான பதிலை சொல்லுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கின்றார். பெரும்பான்மையானவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அல்லது பெரும்பான்மையான மக்கள் அவருடைய அந்த கேள்விக்கு சரியான தகுந்த பதில் அளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஒன்று, அவர் யாரென்று புரிந்து கொள்வதற்கு, அந்த புரிந்து கொள்ளுகின்ற அந்த விசுவாசத்திற்கு அவருக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அவரை முழுமையாக அல்லது ஓரளவு ஆழமான முறையிலே புரிந்து கொள்ள முடியும் என்பது நற்செய்தியாளர்களுடைய எதிர்பார்ப்பும் கூற்றுமாகும். ஆனால் இங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகளில் ஒன்று, நான் யார் என்று எனக்கு சரியான அறிவு இல்லை என்பதுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் எனக்கு கோபம் வருகின்றது, அல்லது நான் என்னை பற்றி என்னை பலூன் போல நான் பெரிதுபடுத்தி நான் பெரியதொரு ஆள் என்று என்னை அளவுக்கு மீறிய என்னுடைய ஆற்றலுக்கும் அதிகமாக என்னை பற்றி நான் கருத்தில் கொள்வது, அல்லது அப்படி இருக்க வேண்டும் என்று மிகைப்படுத்தி நினைப்பது, இப்படி நாங்கள் காணுகின்ற கனவு உலகத்திலே நாங்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது நாங்கள் மற்றவர்கள் எங்களை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சில வேளைகளிலே நாங்கள் முகமூடிகளை போட்டுக்கொள்வோம். அவர்களுக்கு எங்களுடைய உண்மையான நிலையை ஒழித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பொய் பேசுகின்றோம், மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம். எனக்கே நான் உண்மையாகவே இப்படி செய்வதற்கான காரணம் என்னவென்று நான் என்னை கேட்காமல் இருக்கலாம். ஏன் நான் இப்படி செயல்படுகின்றேன் என்று என்னுடைய நிலை, ஒரு கண்ணாடிக்கு முன்னாலே இருந்து நான் பார்த்து, என்னுடைய தோற்றத்தை பார்த்து, என்னுடைய அழகை பார்த்து நான் சரி செய்வது போல என்னுடைய வாழ்க்கையை நான் சற்று ஆழமாக சென்று பார்க்கின்ற பொழுது நான் யார் என்ற அறிவு, சுய அறிவு என்று சொல்லுவார்கள், செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்லுவார்கள். நான் யார் என்ற ஒரு சுய அறிவை பெறுவதற்கு பல வழிகள் உண்டு. ஒன்று, நான் என்னை வெளியிலே எடுத்து அதை உண்மையாகவே நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அறிந்து கொண்ட பொழுது நான் அதிலே இருந்து, நான் என்னுடைய அறியாமையிலே இருந்து, என்னுடைய மிகைப்படுத்துகின்ற அறிவிலே இருந்து, என்னை போலியாக காட்டிக்கொள்கின்ற இந்த நிலைகளிலே இருந்து நான் என்னை விடுவிக்க முடியும். இதற்கு ஆண்டவருடைய அருளும் எங்களுக்கு தேவை. இந்த இயேசு யார் என்பதை நம்முடைய சீடர்களும் மக்களும் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கடவுளுடைய அருளும் தேவையாக இருக்கின்றது. அதனாலே நாங்கள் ஒரு அழகான ஒரு முயற்சி, நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்து, ஆண்டவரே, என்னுடைய இரகசியங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் அறியக்கூடிய உம்முடைய முன்னிலையிலே நான் யார் என்று அறிவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும்.
அது மட்டுமல்ல, அடுத்த படி சென்று இந்த நான் யார் என்று என்னை நானே ஏற்றுக்கொள்ளுகின்ற வரத்தை தாரும். இந்த ஆற்றலிலே நான் வளர்ச்சி அடைகின்ற பொழுது நான் என்னை எப்படியெல்லாம் நான் மாற்றினால் நான் உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று கடவுளுடைய சன்னிதானத்திலே சற்று நேரம் நாங்கள் செலவு செய்தால், ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி நான் யார் என்று நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று கடவுளிடம் கேட்டால் அந்த கடவுள் எங்களோடு பேசுவார். நாங்கள் எங்களை அறிவதனூடாக எங்களை உண்மையான நிலைக்கு நாங்கள் எங்களை வளர்ச்சியிலே நாங்கள் முன்னேறுவதற்கு வழி சமைத்து கொடுக்க முடியும். அதனால் இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சுய அறிவை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு, எங்களுக்குள்ளே நாங்கள் செல்லுவதற்கு, எங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை,
எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களும் நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.